சமீபத்தில் நடந்த தமிழ்நாட்டு தேர்தலை பொறுத்தமைக்கும் தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகிய கௌரவ விஜய் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். வளமையாகவே மக்கள் அரசியலையும் சினிமாவையும் என்றைக்கும் வேறுன்னு பார்த்ததில்லை. இவ்வளோ காலம் அவர் ஒரு நடிகராக பார்த்த மக்கள் இன்றைக்கி அவரை ஒரு தலைவனாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரசிகர்கள் ஒரு மனிதனை உயர்த்தலாம், ஆனால் மக்கள் வாக்கு மட்டும்தான் அந்த உயர்வை ஒரு தலைமைத்துவமாக மாற்ற முடியும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு வரலாறு எழுதப்பட்டுள்ளது. இதில் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அவரின் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பல்வேறு விஷயங்கள் பேசியிருந்தார் இலங்கை சார்ந்த விடயமாக, குறிப்பாக கச்சத்தீவு சம்பந்தமாக. என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம், அமைச்சராக இருக்க காலப்பகுதியில் அதிகமான அளவு தமிழ்நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தேன். அப்போ நாங்கள் பார்த்த ஒரு விஷயம், முக்கியமான பிரச்சனை கச்சத்தீவு கிடையாது. முக்கியமான பிரச்சனை முதலாவதாக அங்கே முகாமில் வாழும் நம்ம தமிழ் சொந்தங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற சூழலை பொறுத்த வரைக்கும் மீனவர் பிரச்சனை இன்னும் தொடர்ச்சியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு நாங்கள் கட்டாயம் அவங்களுக்கு வழங்கி ஆகணும். அது என்னவென்றால், அங்கே இந்த மீனவர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அது தமிழர்களுக்கும் இராணுவத்துக்கோ இல்லாட்டி தமிழர்களுக்கும் சின்னவர்களுக்கும் நடக்கிற பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழர்களுக்கும் இலங்கையில் வாழ்கிற தமிழக மீனவர்களுக்கும் இருக்கிற ஒரு முரண்பாடு. ஆனால் இதுவரைக்கும் அது ஒரு தீர்வு கண்டது கிடையாது. ஆகவே இப்போ அவரின் புதிய ஆட்சிக்கு அடியில் கட்டாயம் அவர் இலங்கை வருகை தருவார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு புதிய உறவை ஆரம்பித்து அது மூலியமாக இந்த தீர்வுகளை பெற்றெடுக்கலான்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி மலையக மக்கள் சம்மந்தமாகவும் நாங்கள் இந்த நாட்டில் 200 வருஷமாக இருக்கோம். பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த நாட்டை விட்டு வெளியே வந்தால் எங்களையும் இலங்கை தமிழர்களாக தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அது தவறு கிடையாது. ஆனால் எங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அடையாளம், தனிப்பட்ட வரலாறு இருக்குது. அப்படி இருக்கும்போது மலையக மக்களோட அங்கீகாரமும் தமிழக அரசாங்கம் வழங்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இவரின் தேர்தல் பிற்பாடு ஆளுங்கட்சியில் இருக்க பல்வேறு தரப்பினர்கள் உடனே சொன்னாங்க, இது கிட்டத்தட்ட எங்கள் அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் ஆட்சி மாதிரி. அவரும் இதே மாதிரி தான் பெண்கள், இளைஞர்கள் ஒரு பல்வேறு ஆதரவு, பல்வேறு ப்ரெஷருக்கு மத்தியில் முகம் கொடுத்து அந்த ஒரு புரட்சியாளர் தரமாக அந்த ஆட்சியை பிடிச்சிருக்காரு. நான் அதை ஏற்றுக்கிறேன். இங்கே பார்த்த அந்த வெறி, அந்த மாற்றம் வேணும்னு அந்த ஒரு உணர்வு தான் அங்கேயும் இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்தான். கௌரவத்துக்குரிய விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் நடித்து முடிச்சுட்டு அரசியலுக்கு வந்தார். இவங்களை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஒரே ஒரு வித்தியாசம். அதுக்கு காரணம் ஏன்னா, இன்றைக்கி நான் பார்க்குறேன், கௌரவ முன்னாள் அமைச்சர் மனோ கணேசன் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது